Hello friends, welcome to our channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த ஸ்லீவ் டிசைன்ல வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லீவ்ல வந்து ஒரு ஸ்மால் பஃப்பும் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் துணியை வந்து ரெண்டா மடிச்சுக்கணும். எனக்கு ஸ்லீவுக்கு உயரம் வந்து 11 இன்ச். அதை நான் மார்க் பண்ணி லைன் போடுறேன். இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நம்ம ஸ்லீவ் உயரத்தை விடவும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 இன்ச் இருந்தால் தான் நம்மளால பஃப் ஸ்டிச் பண்ண முடியும். இனி வந்து நான் ஸ்லீவுக்கு அடிப்பக்கத்தில் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இனி ஸ்லீவுக்கு மேல் பக்கம் மடிப்பு பக்கத்துக்கு எதிர்பக்கம் நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணணும். நார்மலாக எல்லா ஸ்லீவும் நம்ம எப்படி வரைவோமோ அதே ஷேப்பில் நம்ம வரையணும். இனி மேலேருந்து கீழே வந்து சரிச்சு நம்ம கோடு போடலாம். இனி ஸ்லீவுக்கு மேலே வந்து நான் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு அளவு வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 10.75 இருந்துச்சு. இந்த 10.75 பாதி அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப்பை மடித்து பார்க்குறேன். பார்க்கும்போது 5.25 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இனி இதை வந்து நம்ம வளைச்சி இந்த மாதிரி லைன் போடணும். ஸ்லீவ் ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய பக்கம் மட்டும் நம்ம எப்போவுமே வந்து 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி கோடு போட்டு கட் பண்ணுவோம். அதை வந்து இதில் நம்ம வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதுக்காக நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி கோடு போடுறேன். ஸ்லீவ் மொத்தத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதை வந்து நான் மடித்து அந்த பக்கமும் இதே அளவு வரது மாதிரி நான் அச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடும் லைட்டாக மார்க் ஆயிருக்கு. இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே 2 இன்ச் அப்புறம் மேலே 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து 6 இன்ச் உயரத்தில் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம எலாஸ்டிக் தைக்கும்போது இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய சுருக்கு வரும். இனி வந்து நம்ம பஃப்பை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நம்ம பஃப்பை வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி மடித்து வைக்கணும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மடிச்சிட்டோம். ஒரு மடிப்பு வந்து இடது பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னா இன்னொரு மடிப்பு வந்து வலது பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து நீங்கள் மேக்ஸி ஆர் டாப்ஸுக்கு எதுக்காவது வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இனி இந்த ஸ்லீவுக்கு அடிப்பக்கத்தை நம்ம வந்து மடித்து தைக்கலாம். தச்சு முடிச்சது இந்த ஸ்லீவ் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.